1. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு வாக்கில் வீழ்ச்சியடையத் தொடங்கியது? ஏ. கிமு 2500, பி. கிமு 2000, சி. கிமு 1900, டி. கிபி 500. சரியான விடை சி. கிமு 1900. 2. சிந்து சமவெளி மக்களின் தெருக்கள் அமைக்கப்பட்ட வடிவம். ஏ. வட்ட வடிவம், பி. பிறை வடிவம், சி. சதுர வடிவம் கிரிட்ஸ், டி. வளைவு வடிவம். சரியான விடை சி. சதுர வடிவம் கிரிட்ஸ். 3. சிந்து சமவெளி மக்கள் முக்கியமாக வழிபட்ட தெய்வம். ஏ. முருகன், பி. இந்திரன், சி. அன்னை தெய்வம், டி. சிவன். சரியான விடை சி. அன்னை தெய்வம். 4. சிந்து சமவெளி மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தியது எது? ஏ. குதிரை வண்டிகள், பி. சக்கரங்கள் பொருத்தப்பட்ட மாட்டு வண்டிகள், சி. ஒட்டகங்கள், டி. நீராவி படகுகள். சரியான விடை பி. சக்கரங்கள் பொருத்தப்பட்ட மாட்டு வண்டிகள். 5. வரலாற்று காலம் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு இடைப்பட்ட காலம் எது? ஏ. புதிய கற்காலம், பி. புரோட்டோ வரலாறு, சி. செம்பு காலம், டி. இரும்பு காலம். சரியான விடை பி. புரோட்டோ வரலாறு. 6. சோழர்களின் துறைமுகமாக விளங்கிய பண்டைய தமிழக நகரம் எது? ஏ. கொர்க்கை, பி. காஞ்சிபுரம், சி. மதுரை, டி. பூம்புகார். சரியான விடை டி. பூம்புகார். 7. பாண்டியர்களின் தலைநகரம் எது? ஏ. பூம்புகார், பி. காஞ்சிபுரம், சி. மதுரை, டி. வஞ்சி. சரியான விடை சி. மதுரை. 8. சேரர்களின் தலைநகரமாக விளங்கிய இடம் எது? ஏ. மதுரை, பி. வஞ்சி, சி. பூம்புகார், டி. கொர்க்கை. சரியான விடை பி. வஞ்சி. 9. கல்வியில் சிறந்த நகரம் என்று அழைக்கப்பட்ட பண்டைக்கால தமிழக நகரம் எது? ஏ. மதுரை, பி. பூம்புகார், சி. காஞ்சிபுரம், டி. உறையூர். சரியான விடை சி. காஞ்சிபுரம். 10. பண்டை தமிழகத்தில் முத்துக்களுக்கு பேர் பெற்ற துறைமுகம் எது? ஏ. பூம்புகார், பி. காஞ்சிபுரம், சி. கொர்க்கை, டி. அரிக்கமேடு. சரியான விடை சி. கொர்க்கை. உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. பாண்டியர்களின் தலைநகரம் எது? ஏ. பூம்புகார், பி. காஞ்சிபுரம், சி. மதுரை, டி. வஞ்சி. உங்கள் பதிலை காமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.